அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். உங்களை நேசித்து தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்த நல்ல நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஒரு நாளை குட்டி கொடுத்து அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கனி மணி போல எங்களை காத்தமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனை எவ்வளவு வச்சு சோத்திரம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் தேவானை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு மத்தியிலே நீர் ஆண்டவரே இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்க அவர்களுடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவரே எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. அப்பா பிதாவே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தேவாதி தேவனே எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. முதலாவதாக அப்பா அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துபாய் தேசத்தையும் 7 எமிரேட்ஸையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மாளிகை செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் அதிபதிகளையும் ஆண்டவரே எல்லா அபிஷியல்ஸையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸையும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்போதே அதிசயமானவரை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமூகம் சமாதான பிரபுவமாக இருக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே சுகபத்திரமாக ஜீவிக்க முடியாத இந்த தேசத்தை எங்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே டிபார்ட்மெண்ட்டாகவும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனே நீரே ஆளுகை செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே அப்பா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளிலும் இயேசு சுவாமி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலே பிள்ளைகள் அனைவரும் வளர முடியாத இந்த ஜெனரேஷன்ஸ்ல பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை அண்டிக் கொள்ளும்படியாக தேவை உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தவறான பாதைகளுக்குள்ளே சென்று விடாத வண்ணமாக ஆண்டவரே கர்த்தாவே உம்மை விட்டு தூரம் போய் விடாமல் ஆண்டவரே அறிவில்லாமல் சங்காரமாகி விடாமல் தகப்பனை பிள்ளைகள் எல்லாம் காத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளை குறிப்பாங்க ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாரும் கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். என்ற காலம் புல்லாங்குள்ளதா காலம் புல்லாங்கன காலமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாவற்றுக்கெல்லாம் தப்பி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பொய்யான காரியங்களுக்கும் ஆண்டவரே எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல இயேசு சுவாமி அப்பா எல்லாம் ஆண்டவரே அப்பா திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாதவர்களுக்கு பிள்ளைகளை பாக்கியத்தை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே திருமணமாகியும் ஆண்டவரே ஆண்டவரே மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ தேவனை உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. பெற்றோர்களை விட்டு ஆண்டவரை தனித்திருக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுடன் சேர்ந்து இருக்க தேவனை உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை ஆண்டவரை முதியோர் இல்லத்தை விட்டு விடாமல் ஆண்டவரை அவருடைய வயதான காலத்தை அவர்களை கைவிட்டு விடாமல் ஆண்டவரை பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதே போல கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் கடன் பிரச்சனை மாற தேவனை உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கிரெடிட் கார்டிலே ஆண்டவரையை மாட்டிக்கொண்டு ஆண்டவரை எத்தனையோ பேர்கள் ஆண்டவரையா கவலைப்பட்டு அவசரத்தி கொண்டிருக்கிறார்களே சுஸ்வாங்கத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியும் ஆண்டவரை வீட்டிலிருந்து எல்லாம் தகப்பனை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வட்டிக்கு கடன்கள் என்றெல்லாம் ஆண்டவரே அப்பா சிக்கி தைக்கிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்களே சுஸ்வாமி அப்பா வாங்கின கடன்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே விரைவில் கொடுத்து முடிக்க தேவனே அப்பா உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் என் தேவனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கடன் இல்லாத ஜீவிதம் வாழ ஆண்டவரே அப்பா உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ள ஆண்டவரே போதும் என்கின்ற தேவம் பயத்துடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வார்த்தைகள் சொல்லுகின்றன. ஆனால் மனிதர்கள் ஆண்டவரே அப்பா தாங்கள் பகட்டாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே கடன்களை வாங்கி ஆண்டவரை ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பின்பு அதை செலுத்த முடியாமல் ஆண்டவரை தங்களை மாய்த்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இவைகளுக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரை. ஞானம் இல்லாமல் மனிதர்கள் ஆண்டவரை இப்படியான காரியங்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாக ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மத போதகர்களையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். மக்களுக்கு ஆண்டவரே நல்ல செய்திகளை ஆண்டவரே அப்பா ஞானத்துடன் கூடிய செய்திகளை கொடுக்க தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜனே மே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேவாதி தேவனே மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சிசேரான்னு சொல்ற அந்த நம்பர் வந்துட்டு சிசேரான் இந்த பூனை பிடிக்கிறது அதுல விட்டாச்சு. அப்ப சிசேரா வந்துட்டு இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவர் வந்துட்டு எப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டிருக்காரு. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய வார்த்தைகள் பலவீனர்களை, ஒரு சாதாரண மக்களை அவர் வந்துட்டு உடைந்த பாத்திரம் இல்ல முக்கியத்துவம் இல்லாதவர்களை தான் ஆண்டவர் வந்துட்டு எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதுதான் நம்மளுடைய தேவனாக பைத்தியங்களே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக பிரகாரமான மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு நிலையில அவர் வைப்பதற்கோ இல்ல ஒரு கண்ட்ரியோட ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டையோ நியமிக்கும் பொழுதும் எத்தனையோ விதமான குவாலிபிகேஷன்ஸ்களை பார்க்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் வந்துட்டு எதையுமே பாராத அவர் இருதயத்தை மாத்திரம் காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய இருதயம் அவருக்கு நேராக எப்படியாக இருக்கிறது என்ற ஒரு குவாலிபிகேஷனை மட்டும் தான் ஆண்டவர் பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் அப்படியாக இருக்கிறார். ஒரு ஆர்டினரி ஒரு விமன், அத ஒரு உமனை தான் வந்துட்டு அவரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதி 4 நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பத்தி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு மிகவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான வழிகள் நடந்து கொண்டு இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்துட்டு அநேக சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை தந்து அவர்களை வந்துட்டு சமாதானமாக வாழ செய்த பொழுது, அந்த சமாதானம் நிலவும் பொழுது கொஞ்ச நேரத்துல என்ன செய்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக பாவத்திற்குள்ள சென்று அவர்கள் அதுக்குள்ள மாண்டுகிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ 4:2 நியாயாதிபதியில வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யோபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விட்டு போட்டார். அவருடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவர் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்களும் இருந்தது. அதுதான். அப்ப இந்த 4:2 நம்ம பார்க்கும் பொழுது என்னது, ஆண்டவர் யாரை விற்று போட்டாரு? கானானியருடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். சரி, விற்று போட்டாருன்னா அதோட முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு கதை முடியல. எத்தனை ஆண்டவர் வந்துட்டு செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடினவர் யாரு? நம்மளுடைய ஆண்டவர் தான். அது எதுக்காக அவர் அப்படி செய்கிறார்? எதுக்காக ஒரு எதிரியின் கையில விற்று போடுகிறார்? நம்ம கீழ்ப்படியணும், நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அவரை பின்பற்றுவதற்காக, அந்த ஒரு காரியத்திற்காக தான் ஆண்டவர் அதை செய்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு கானானியர்ல வந்துட்டு கானானிய மக்களும் கானானிய மக்களை ஆண்ட ராஜாவும் மிகவும் ஈவல் நிறைந்தவராக, ஈவல்னா கூட சொல்லுவாரு, எனக்கு வந்து கானானியர் பார்க்காதீங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்வளவும் யாக்கோபுக்கு ஏசாக்கு சொல்லுவாரு, அவருக்கு என்னுடைய மனைவிகளா இருக்கிறாங்க அவங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் யாக்கோபுக்கு வந்து கானானிய ஸ்திரீல பார்க்கிறாங்க. அப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு என்னவாகிறது, பொல்லாப்பு நிறைந்த மக்களாக காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி காணப்பட்டிருந்திருப்பாரு? ஒடுக்கி காணப்பட்டிருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அவர்களுக்கு முன்பாக அவருடைய படைகள், அவர்களுடைய அந்த ஒரு பவர்ஃபுல்னஸுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு மிகவும் ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மக்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கானானுடைய ஜெனரல் ஒருத்தர் வந்துட்டு பேரு சிசேரான்னு சொல்ற ஒரு நபர் வந்துட்டு ஒரு படை தளபதி போல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கீழே வந்து 1,00,000 சோல்ஜர்ஸ்கள் இருந்தார்கள். 900 சாரியட்ஸை வந்துட்டு. அப்ப அவ்வளவு வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு
ஒரு ஒரு நபராகவும் அது ஒரு தேசமாகவும் அது காணப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். இவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு தெபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்துட்டு வார்த்தையை தருகிறார். யாருக்கு வார்த்தை தருகிறார்? பராக்குன்னு சொல்லும் போது இஸ்ரவேலுடைய ஒரு படை தளபதியாக இருக்கிறார். அவருக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் தெபோராள் தருகிறார் என்றால், ஆண்டவர் மூலமாக வந்து நீ வந்துட்டு நம்மளுடைய அந்த மேன்மை கிடைக்காதுன்றாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, அந்த இல்ல நம்மளுடைய வந்துட்டு நம்மளுடைய டீமை வந்துட்டு எடுத்து சென்று ஒரு இடத்துல வந்துட்டு நிறுத்துங்க. அப்ப வந்துட்டு அவர்கள் வருவார்கள். வரும்பொழுது அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவர்களை வந்துட்டு உங்கள் கைகளை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதிலும் பராக்குக்கு என்ன காணப்பட்டது? ஒரு பயம் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தெபோராள் கிட்ட அவர் என்ன சொல்றாரு, நீங்க போனீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தெபோராள் என்ன சொல்ற, சரி நானும் வரேன், ஆனா நீ வந்துட்டு விசுவாசியாதபடியினால் இந்த வந்துட்டு அவரை வந்துட்டு அந்த மேன்மை வந்துட்டு அந்த சிசேராவை அழித்ததோடைய மேன்மை வந்துட்டு உனக்கு கிடைக்காது, உனக்கு பதிலாக ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் என்று அவர் வந்து சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்துல வந்துட்டு நம்மளுடைய சத்ரு, நம்மளுடைய எனிமினா தமிழ்ல விரோதி, நம்மளுடைய விரோதி வந்துட்டு இப்போ சிசேரா போலவோ இல்ல அந்த மாதிரியான நபர்கள் இப்போ இந்த காலத்துல இல்லைனாலும் நம்மளுடைய எனிமி நம்ம வந்துட்டு என்னவாக இருக்கிறது, நம்ம செய்கிற அநேக பாவம் காரியங்கள் தான் நமக்கு ஒரு எனிமையாக காணப்படுகிறது என்று நம்ம தெரியும். அநேக காரியத்துல பாவம் என்று தெரிந்தும் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அதை விட்டு விலக மாட்டேங்கிறோம். இல்ல விலகினாலும் கொஞ்ச நாள் நம்ம ஒழுங்கா இருந்துட்டு மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களை போலவே நம்ம செய்கிறவர்கள் பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லது ஆண்டவர் வந்துட்டு ஒரு காரியத்துல உனக்கு நான் விடுதலை தருகிறேன், உனக்கு வந்துட்டு நான் கூட இருக்கிறேன், இல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை நமக்கு ஒரு நிச்சயத்தை தரும் பொழுது விசுவாசிக்காமல் உலக பிரகாரமான காரியத்தை நம்ம விசுவாசித்து கொண்டு இருக்கும் பொழுதும் என்ன செய்கிறவர்களாக இருக்கும், நமக்கு வந்துட்டு ஆண்டவருடைய மகிமையை காண முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அநேக நேரத்துல ஆண்டவர் நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி எனிமியோட கையில நம்ம ஒப்பு கொடுக்கிறார் என்றால் நம்ம விட்டு விடுவதற்காக அவர் வந்துட்டு கொடுக்க இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாளுமே வந்துட்டு விட்டு விடவில்லை. நமக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் வந்துட்டு என்ன செய்கிறார், நம்மளை வந்துட்டு அந்த சத்ருவான எனிமி கையில ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம் ஏறி இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். அப்ப அந்த இடத்துலயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஆனா ஒப்பு கொடுத்தபடியே அவர் வந்துட்டு விடவில்லை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கும் என்ன செய்கிறார், அவர் எத்தனை படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன செய்கிறார்கள், அப்போ அந்த இடத்துல வருகிறார்கள். அந்த பராக்கு ஆண்டவர் சொன்னபடியாக அந்த ஒரு இடத்துல போய் அவர்கள் கூடுகிறார்கள். சிசேராவும் அவருடைய படையும் என்ன செய்கிறது, பார்த்து வருகிறது. அங்க ஒரு சண்டை ஏற்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். டிஃபீட் ஆகப்படுகிறார்கள். ஆனால் சிசேரா என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி போறார் என்று நம்ம பார்க்கிறோம். தப்பி ஓடி போகும் பொழுது எந்த இடத்துக்கு வருகிறார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஓடி போகும் பொழுது ஒரு டென்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்திரீ காணப்படுகிறார், ஜயல்னு சொல்லிட்டு. ஜயல் தன்னது ஜயல்னு ஒரு கேனைட்னு சொல்லும் போது மோசையோட மாமனாருடைய அந்த சந்ததி, அதுதான் கேனைட். அவர்களுடைய சந்ததியில வரப்பட்ட அந்த ஒரு பெண், அந்த பெண் வந்துட்டு ஒரு டென்ட்ல வந்துட்டு காணப்படுகிறார்கள் என்று. அப்ப அந்த இடத்துக்கு தான் சிசேரா ஓடி வந்துட்டு என்ன செய்கிறாரு, நீ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஓடி வராங்க, நீ என்னை காப்பாத்தி என்ன மறைச்சு வச்சுக்கோ, யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு உள்ள வச்சு பால் கொடுத்து பெட் எல்லாம் வச்சு பெட்ல படுக்க வச்சு பிளாங்கெட் எல்லாம் போட்டு தூங்க வச்சு என்ன செய்கிறார்கள், கடைசியாக அவர் வந்துட்டு என்ன செய்கிறார்கள், அந்த டென்ட் பெக் எடுத்து அவர்கள் தலையில வைத்து ஆணி அடிச்சு கொண்டுடுறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வல்லமை யாருக்கு சென்றது, அந்த நாமம் ஜயலுக்கு வந்துட்டு அந்த ஸ்ரீக்கு வந்துட்டு சென்றது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்க்கும்பொழுது ஜயல் சொல்லும் பொழுது ஒரு சாதாரண ஒரு யாரோ ஒருத்தவங்களோட அந்த யாரோட மனைவியாக இருக்கிறார்கள், மனைவியாக அவர் வந்துட்டு காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீயாக இருந்தார்கள். அப்போ
இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்ற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னபடி முதலாவது வந்துட்டு God sometimes judges his people. ஆண்டவர் வந்துட்டு அவருடைய மக்களை, அவருடைய பிள்ளைகளை வந்துட்டு அவர் நியாயம் தீர்ப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தடவை அவர்கள் வந்துட்டு அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டாலும் பாவம் செய்கிறவர்களாக பொல்லாங்கானதையே அவர்கள் வந்துட்டு நாடிக்கொண்டிருக்கும் பொழுதிலும் அந்த ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, அவர்கள் நியாயம் தீர்ப்பதற்காக அவருடைய எனிமையோட கைகள்ல அவர் வந்துட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் எப்படியாக எவ்வளவு அந்த சூழ்நிலைகள் அப்படி காணப்பட்டாலும் அவரே என்ன வச்சிருப்பாரு, ஒரு சொல்யூஷனை வைத்திருப்பாரு. அவரே ஒரு ரிடம்ஷனை வச்சிருப்பாரு. அவரே ஒரு சால்வேஷனை வைத்திருக்காரு. இப்ப என்னோட பிள்ளைகளை வந்துட்டு இப்படியே போட்டோம், அவங்களுக்கு இதுதான் சரியானதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவர் வந்துட்டு நம்ம அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் கோபித்தாலும் அவர் நம்மளை நியாயம் தீர்த்தாலும் என்ன செய்கிற தேவனாக இருக்கார், அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக அவர் வந்து நம்மளை வந்துட்டு ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உண்மையான அந்த ஒரு விடுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் மூலமாக ஆண்டவர் அதை செய்தார்? ஜாயேல் என்ற ஒரு சாதாரண ஒரு பெண்ணின் மூலமாக செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லையா? இரண்டாவது வந்துட்டு என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப ஜாயேலியே நம்ம எடுக்கும் பொழுது நம்ம என்ன தெரிகிறோம், அவர்கள் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகத்தான் இருந்திருப்பார்கள். இப்போ இந்த போர் வீரர்களை போல அவர்கள் போராளி மாதிரி ட்ரைனிங் எடுத்தோ இல்ல வெப்பன் எப்படி யூஸ் பண்ணணும்னோ இல்ல எப்படி ஒருத்தவங்களை அசாசின் பண்ணணும்னோ எதுவுமே அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது. அவங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ. அவங்களுக்கு இப்பத்திய காலத்தை போல அவங்களுக்கு சமைக்கிறதும் இது பண்றது தான் அவங்களுடைய வேலையாக காணப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்கள்ல எல்லாருமே முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்று இப்ப நம்ம அநேக நேரத்தை சொல்லுவோம். நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு முக்கியமானவர்கள் இல்ல, நமக்கு ஒரு இது இல்ல, நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு வந்துட்டு உலக பிரகாரமான மக்களுக்கு மத்தியில வந்துட்டு நம்ம மேபி இம்பார்ட்டன்டாக காணப்பட மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள்ல ஒவ்வொரு மனிதனும், அது ஆணானாலும் பெண்ணானாலும் சிறு குழந்தை ஆனாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், ஒரு இம்பார்ட்டன்ஸை வைத்திருக்கிறார் என்று நம்ம முக்கியத்துவத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் எல்லாரையும் முக்கியத்துவத்திலே வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வேலை நம்ம வந்துட்டு யாருமே இல்லை, நம்ம இம்பார்ட்டன்டே கிடையாது, நமக்கு என்ன, நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், நம்ம ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு இல்லை. அநேக காரியங்கள் நம்ம வந்துட்டு நம்ம மனதுல வந்துட்டு அநேக நேரத்துல தோன்றும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு யாருக்குமே உபயோகம் இல்லையே, நம்ம வந்துட்டு இப்படியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு வந்துட்டு என்ன இருக்கிறது, விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி நான் சொன்னபடி அவங்களுக்கு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ரோல் வந்துட்டு ஜாயேலுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பேசும்போதே வந்துட்டு ஜாயேல்னு பேசிருக்க மாட்டாங்க, இவருடைய மனைவி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு பெண்களுக்கு இப்பதான் ஒரு ரெகக்னிஷன் வருகிறது. அந்த காலத்துல எல்லாம் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. அப்போ அப்படியாக அவர்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் வந்துட்டு அவர்களையும் பார்த்தாரு என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஜாயேல் மாத்திரம் இல்ல, இப்ப தெபராலுமே நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார். அவங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களும் ஒரு வீட்டுல ஒரு பணி செய்கிற ஒரு ஸ்திரீயாக, ஒரு அம்மாவாக, ஒரு மனைவியாக, ஒரு ஜட்ஜாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாகவும் ஆண்டவர் வந்துட்டு கிரியை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எஸ்தரை நம்ம பார்க்கும் பொழுது எஸ்தரையுமே வந்துட்டு ஆண்டவர் வல்லமையாக உபயோகித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் மூன்றாவதாக ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது, ஆண்டவர் வந்துட்டு ஒரு சாதாரண மக்கள்களை ஆண்டவர் எடுத்து உபயோகிக்கிறார். பைபிள்ல நம்ம எடுத்த எல்லா இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஜோசஃபாக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், யாராகவே இருந்தாலுமே மக்களுடைய கண்கள்ல பார்க்கும் பொழுது அவர்கள் யாருமே இல்லாமல் காணப்படலாம். இப்போ தாவீதை வந்துட்டு ராஜாவாக நியமிப்பதற்கு சாமுவேல் வந்த பொழுது
தாவீதோட அப்பா வந்துட்டு எல்லா பசங்களையும் காமிச்சாரு, அவரை வந்து கூப்பிடணும்னு கூட அவருக்கு வந்துட்டு தோணலை. ஏன்னா அவர் வந்துட்டு இளைய பையன், அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு இருதயத்தை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல குடும்பத்து ஆள்களே வந்துட்டு சிறுமையாக பார்க்கிற பொழுதிலும் ஆண்டவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு சிம்பிளான ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்மளே காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் வந்துட்டு பெரிய பெரிய ஞானிகளே வந்துட்டு அவர் சீஷராக்கலையே என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மீன் பிடிக்கிறாரு, சாதாரண மக்களை தான் ஆண்டவர் வந்துட்டு தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்துல வந்துட்டு என்னெல்லாம் வைத்துக் கொள்கிற இப்பத்திய காலத்துல நம்ம வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கூட வந்துட்டு அநேகரை வந்துட்டு வைத்துக் கொள்கிறார்கள். அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி இருக்கிறவங்களை தான் வைத்துக் கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு ட்ரெஷரியாக இருக்கட்டும், ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அவர்கள் பார்ப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவனோ இயேசு கிறிஸ்துவோ வந்துட்டு அதை ஒன்றுமே பார்க்கல, சாதாரண என்று பார்த்தார். ஆனா சாதாரண ஒரு மக்களை வந்துட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மக்களின் மூலமாக அவர் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ தேவன் வந்துட்டு இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர் வந்துட்டு ஆர்டினரி பீப்புளை வந்துட்டு தெரிந்து எளிமையானவர்களை அவர் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர்களை உபயோகிக்கிறவராக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவாக இருக்கிறதுன்னா, ஆண்டவர் நமக்கு கையில கொடுத்திருக்கிறதை வந்துட்டு நம்ம பயன்படுத்த வேண்டும், அவருக்காக பயன்படுத்த வேண்டும். ஒரு காரியம் அது தானா நடைபெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வருது. இப்ப இந்த ஜாயில் எடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று அவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இல்ல, என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அதை சீஸ் பண்ணி அந்த காரியத்தை செய்து முடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியாக ஆண்டவர் வந்துட்டு நமக்கு அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் கொடுப்பாரு என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம வந்துட்டு அதை கீழ்ப்படியாமல் நம்ம விட்டோம் என்றால் அந்த இது யாரை ஆண்டவர் வேற ஒரு மனிதனை வைத்து செயல்படுவார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஜாயலோட கதையிலே பார்க்கும்போது ஆக்சுவலா பண்ணி முடிக்க வேண்டியது யாராக இருந்தது, பராக்காக இருந்தது. ஆனால் அவருக்கு விசுவாசத்தின்படினால என்ன செய்யப்பட்டது, அடுத்த மனிதருக்கு செல்லப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியாக ஆண்டவர் வந்துட்டு நமக்கு அநேக காரியங்களை நம்ம கைகள்ல கொடுத்திருப்பாரு. ஒரு தாளந்தோ அவருக்கு அவருக்காக உபயோகிப்பதற்கு வந்துட்டு அநேக காரியங்களை வந்துட்டு ஆண்டவர் நமக்கு கையில கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம எப்படியாக உபயோகிக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐந்தாவது என்ன ஒரு காரியம் என்றால், pursue God's will even if you are alone. தனிமையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செயல்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு வியூ பார்க்கிறோம்னா, ஒருத்தவங்க இந்த மாதிரி தப்பிச்சு வந்திருக்காங்க, எனக்கு தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜாயல் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதைத்தான் செயல்படுத்தினார்கள். உலகம் எப்படி பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதைத்தான் நான் நிறைவேற்றுவேன் என்று ஜாயல் அந்த இடத்துல செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அநேக இடத்துல நம்மளும் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிந்துமே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், உலகம் என்ன பேசும், உலகம் என்ன நினைக்கும் என்ற ஒரு காரியத்தை தான் நம்ம முன்பாக எடுத்து வைக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம முதலாவது நம்ம செயல்படும் பொழுது அவர் நம்மளை வல்லமையாக உபயோகிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஏரால நம்ம இல்ல, இந்த வார் நடக்கும் பொழுது இப்படி எல்லாம் செயல்படும் பொழுது இப்ப அது அந்த காலத்துக்குரியது. இந்த காலத்திலயும் நம்ம நான் சொன்னபடி வேற விதமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்குள்ளயும், வேற விதமான சேலஞ்சஸ்குள்ளயும், வேற விதமான ஒரு போர்களுக்குள்ளும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய போராட்டத்துல தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப
அப்ப அந்த அந்த ஒரு போராட்டத்துல நம்ம வந்துட்டு செயல்பட வேண்டும், நம்ம வந்துட்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது விசுவாசிக்க வேண்டும், முற்றுமையாக விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமின்றி அவருடைய சித்தத்தை நம்ம செயல்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எஸ்தர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு பயந்து கொண்டு ஐயோ அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும்? அந்த யூத ஜனமே அழிந்து போயிருக்கும். ஆனால் அங்க மொர்தெக்காய் என்ன சொல்றாங்க, நீ இந்த இடத்துல செயல்படாவிட்டால் ஆண்டவர் வந்துட்டு வேற யாரையாவது வைத்து செயல்படுவார் என்று. அப்போ எப்பவுமே நம்ம மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்காக என்ற ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது நம்ம செயல்படாவிட்டால் மற்றவர்களை வைத்து ஆண்டவர் அதை எப்படியாக செயல்படுத்துவார். ஆனா நம்ம வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு சீரியஸ்னஸோட நம்ம செயல்பட வேண்டும் ஆண்டவருடைய காரியத்துல. ஒரு பாவமாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு எமோஷனலான ஒரு ஸ்ட்ரகிளோ, ஒரு மென்டல் ஸ்ட்ரகிளோ, ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரகிளோ, இல்ல உலக பிரகாரமான ஸ்ட்ரெஸ்ஸோ, எந்த விதமான ஒரு காரியம் காணப்பட்டாலும் நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ள எப்படியாக இருக்க வேண்டும்? விசுவாசம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து வழுவி போகிறவர்களாக காணப்படக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை வந்துட்டு நம்மளை என்னத்தான் அவர் நம்மளை வந்துட்டு நியாயம் தீர்த்தாலும், நம்மளை வந்துட்டு நம்மளை நேராக்குவதற்கு நம்மளை பனிஷ் பண்ணாலும், ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார் என்று நம்ம அந்த வார்த்தையை வாசித்தோம். ஆனால் வந்துட்டு அதை விற்று போட்டாலும் அவர் என்ன செய்வாரு? மீண்டுமாக அவர்களை ரட்சித்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் வந்துட்டு செயல்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய ஒரு அன்பாக, பெரிதான ஒரு அன்பாக காணப்படுகிறது. அப்போ இந்த நாளில் நம்ம ஜெயல் மூலமாக என்ன செய்கிறோம்? நம்ம வந்துட்டு அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெயலை போல நம்மளும் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நம்ம காணப்படலாம். ஆனால் அந்த சாதாரண மனிதன் மூலமாக தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு இருக்கிற ஒரு சின்ன, அதாவது கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு காரியம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை நம்ம ஆண்டவருக்கு என்று நம்ம ஆண்டவர் சித்தத்தின்படி செயல்படும் பொழுது நம்மளே வல்லமையாக நம்மளே வந்துட்டு எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரை பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, ஆண்டவர் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்ற வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஏன்னா காலங்களை பார்க்கும்போது அவன் பின்தங்கிய ஜனங்களை முன்னிறுத்தி அவர்களால் ஆமாண்டவர் எல்லாம் கூடும் என்பதை நிரூபித்த தேவன் ஆண்டவர். அவர்களை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணையும் நிரூபித்து ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை எல்லாம் ஒன்று எங்களால் செய்ய முடியாது என்பதை நிரூபித்த தேவன் ஆண்டவர். ஆகையால் தான் ஆண்டவரே, அன்பு கூறுவோம், இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். ஆராதனை 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 அன்பு கூறுவோம், இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, எங்களை கண்டீரே நன்றி ஐயா, எங்களை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா யெகோவா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள், இயேசு என்றும் நல்லவர், இயேசு பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயம் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இவை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். தேவன் நல்லவர், அவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். தேவனை துதியுங்கள், என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். புகழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். தேவனை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டினார். போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். தேவனை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்தவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கு ஆராதனை. உம்மை நோக்கி நாம் எங்களுக்கு பதில் இயேசு தந்தீரையா, படுத்து உறங்கி விழித்து கொண்டோம், நீர் எங்களை தாங்குகிறீர். ஆராதனை, ஆராதனை உங்களுக்கு தான். சூழ்ந்து நிற்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்சவே மாட்டோம். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று இயேசு பிரித்தெடுத்தீர், வேண்டும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆராதனை, ஆராதனை.